உலகிலும் எமது நாட்டிலும் எமது பிரதேசத்திலும் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கின்றது. இத்தகைய நிலையிலே காலங்களை கடந்த இறைவன், வாழும் வரலாறு படைத்த இறைவன் வரலாற்றிலே நுழைய வந்தார், எம் இருளை போக்க வந்தார் என்று நாங்கள் இன்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட திரும்பியுள்ளோம். இன்று நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் வேளையிலே லட்சக்கணக்கான மக்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, இத்தனை வருடமும் தாங்கள் கட்டி காத்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவர்களாக, தொடரும் யுத்தத்தினாலும் வன் செயல்களினாலும் இடம்பெயர்ந்து அகதிகளாக ஒடுங்கி கிடக்கின்றார்கள், இருளிலே வாழ்கின்றார்கள். சமாதானத்துக்கான யுத்தம் என்ற முரணுரையுடன் அப்பாவி மக்கள் மீது குண்டு மழை பொழியப்படுகின்றது. மனித உரிமைகள் மீறப்பட்டு, மனித மாண்பு சிதைக்கப்பட்டு, காணாமல் போதல், கடத்தப்படுதல், கொலைகள் நாடு முழுவதும் அதிகரித்த வண்ணமாயிருக்கின்றன. நீதிக்காக உரத்து பேசியவர்கள் இன்று எல்லோரும் ஊமைகளாகிவிட்டனர். உண்மை நிலையை சுட்டிக்காட்டி உரைக்க பேச விரும்புபவர்களும் கொலை மிரட்டல்களுக்கு அஞ்சுகின்றனர். ஏன் பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டனர். எங்கும் இருள் நிறைந்த சூழ்நிலை. உண்மைகள் மறைக்கப்பட்டு பொய் பிரச்சாரங்கள் தினமும் அரங்கேறுகின்றன. நாம் ஒவ்வொருவரும் இவர் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பலவிதமான இருளை சந்திக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். துன்பம், ஏமாற்றம், நோய், சோதனை, வேதனை, புறக்கணிப்பு, தனிமை, இயலாமை, இல்லாமை, இது போன்ற இருளை நாங்கள் அனுபவிக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அனுபவிக்கப் போகின்றோம். ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கின்றது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறக்கின்றார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா கூறியது இன்றும் எம் நாட்டிலும் எம் பிரதேசத்திலும் நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. நல்ல வேளை, கிறிஸ்துவின் பிறப்பினால் இவ்வுலகில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒளி இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. அவரது ஒளி பெத்லகேமில் ஏற்றி வைக்கப்பட்டு பின்னர் அணைக்கப்படவில்லை. அழிவுகளின் மத்தியிலும் அனர்த்தங்களின் மத்தியிலும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனை யாரும் அணைக்க முடியாது. எந்த இருளும் அதனை ஆட்கொள்ள முடியாது. இவ்வுலகில் இருளை கொண்டு வந்தவர்களின் வரலாறு நிலைப்பதில்லை, நினைவு கூறப்படுவதும் இல்லை. ஆனால் வாழும் வரலாறு வகுத்த இறைமகன் இயேசுவின் பிறப்பு என்றென்றும் எல்லா மக்களாலும் நினைவு கூறப்படுகின்றது. நம்பிக்கை என்ற ஒளியை ஏற்றி வைத்த கிறிஸ்துவை பின்தொடர்வோம். எம்மை சுற்றி எவ்வளவுதான் என்று சொல்லிருந்தாலும் எமக்கு விடுதலை அளிக்க பிறந்த இம்மானுவேல் எம்மோடு என்றென்றும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஒளியை எல்லா உள்ளங்களிலும் ஏற்றி வைப்போம். அவர் எம்மோடு இருக்கும் போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? சுதந்திரத்துக்கான, ஒப்புரவுக்கான, அமைதிக்கான, நீதிக்கான எமது தேடல்கள், எமது போராட்டங்கள் பெருமதியற்றவையாக தோன்றினாலும் நாம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு விழா இயேசு கிறிஸ்து வழியாக மனுக்குல
யார் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டார். யார் சரிந்து போனாலும் இறைவன் சரிந்து விட மாட்டார். ஆகவேதான் பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை அந்த நல்ல செய்தியை கொண்டு வருகின்றது. இறைவன் இன்னும் இந்த உலகை கண்டு சரிந்து விடவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. அவர் இன்னும் பொறுமையாக இருக்கின்றார். நேற்று ஒருவர் கூறினார், காட்டிலே வாழும் மிருகங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன, கடலிலே வாழ்கின்ற மீனினங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன. ஆனால் நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் மனிதர்களே ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன் எங்களிடையே எத்தனை வேறுபாடுகள்? நாம் ஒரு நிறம், மற்றவர் மற்ற இன்னொரு நிறம். அவை நிற வேறுபாடு, இன வேறுபாடு, சாதி வேறுபாடு, பிரதேச வேறுபாடு, மத வேறுபாடு, மொழி வேறுபாடு என்று நாங்கள் எங்களுக்குள்ளே சுவர்களை ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுவர்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவரை எதிரியாக கருதாமல், மற்றவனும் என்னுடைய சகோதரன், அவனும் கடவுளுடைய குழந்தை, நானும் கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பிறருக்குரிய உரிமைகளை, மாண்பினை, சமத்துவத்தை நாங்கள் மதித்து வாழ தீர்மானிப்போம். அமைதியின் தூதுவர்களாக செயல்பட எம்மையை அர்ப்பணிப்போம். நாம் வாழுகிற, அதுவும் நிறைவாக இருக்கிற எமக்காக பிறந்திருக்கும் இத்திருக்குழந்தையை ஆராதித்து அவரது ஆசி பெற்று செல்கையிலே அவர் போன்று புதிதாக சிந்திக்க, அவர்